நான் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுக்கிறதுனால நான் இன்னைக்கு ஐயப்பனை பத்தி ஒரு வரலாறு ஷேர் பண்ணிக்க போறேன். அது என்ன வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலத்துல உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. மகிஷி என்னும் அசுரி என்னை ஒரு பெண்ணின் மகன் மட்டுமே அழிக்க முடியும் என்று வர வாங்கினாங்க. அதனால் தேவர்களும் அசுரர்களும் ரொம்ப பயந்தாங்க. யாருனாலும் மகிழ்ச்சியே வெல்ல முடியல. அப்பதான் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு அற்புதமான தீர்மானம். விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்தாரு. சிவனோடைய சக்தியும் விஷ்ணுவோட கருணையும் சேர்ந்து ஒரு குழந்தையா பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் ஹரிஹர புத்திரன், அதாவது ஐயப்பன். அந்த குழந்தை தான் பம்பை ஆற்றங்கரையில் ஒரு பொன்னான ஒளியாக கிடந்தது. அதை பார்த்த பந்தளத்து ராஜா குழந்தையை தன் மகனாக ஏற்றுக்கொண்டார். சின்ன வயசுலயே ஐயப்பன் கருணை, தர்மம், கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தார். பிறகு மகிழ்ச்சியை வென்று சபரிமலையில் தியான ரூபமாக அமர்ந்தார். அதனால்தான் இப்ப வரைக்கும் ஐயப்பனை வணங்குறவங்க தியானம், சுத்தம் இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பனை பற்றி எனக்கு தெரிஞ்சதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ள உங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.